தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்ல, சங்க காலம் முதலே தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சிகளால தமிழ் மக்களுடைய கல்வி தடை ஏற்பட்டது. தடைப்பட்டதுன்னா அது ஏதோ தானாக ஏற்பட்ட தடை அல்ல. கல்வி நமக்கு தடுக்கப்பட்டது, கல்வி உரிமை தடுக்கப்பட்டது. அப்படி தடுக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாகின இயக்கம்தான் திராவிட இயக்கம். அப்படி போராடி பெற்ற கல்வியை எப்படியாவது பறிச்சிடலான்னு அப்போது முதல் இப்போது வரை தொடர்ந்து சூழ்ச்சிகளை பலர் செஞ்சுக்கிட்டே வராங்க. இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு, குலக்கல்வி திட்டம், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு என பல வழிகளில் நம்முடைய கல்வி உரிமையை சிதைக்க முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துதான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கின்றோம். குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. மாணவர்கள் பாதி நேரம் படிக்க வேண்டும், பாதி நேரம் குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதற்கு பிறகுதான் குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது. இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு தைரியமா துணிச்சலா சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதோ இன்றைக்கு இந்த மேடையில தமிழ்நாட்டுடைய புதிய கல்விக் கொள்கை இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இதே அரங்கத்தில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய ஒரு நூல், அதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை என்ற நூலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மதம் பிடித்த யானையை அடக்குவதன் அடையாளமாக ஒரு அங்குசத்தை நினைவு பரிசாக கொடுத்தார். அந்த அங்குசம் வெறும் அடையாளம் மட்டும்தான். இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பதுதான் உண்மையான அங்குசம். மதம் பிடித்து தமிழ்நாட்டுடைய கல்வியை அழிக்க துடிப்போரை அடக்குவதற்கான அங்குசம் தான் இந்த மாநில கல்விக் கொள்கை.